நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி பராசக்தி திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். 1960களில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது இந்திய வரலாற்று சில பக்கங்களில் கருப்பு மையால் எழுதப்பட்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாது. மாணவர்கள் மத்தியில் பெரும் புரட்சி தீயை உண்டாக்கிய போராட்டங்கள் மத்திய அரசாங்கத்தை நடுங்க செய்தது என்பது வரலாறு. குறிப்பாக 1965 ஜனவரி 26க்கு பிறகு இந்தி மொழி மட்டுமே இந்தியாவின் ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக தொடரும் என்று மத்திய அரசின் அறிவிப்பு இளைஞர்களை கொந்தளிக்க செய்தது. பல கட்ட போராட்டங்கள் மற்றும் உயிர் தியாகங்களுக்கு பிறகு ஆங்கிலமும் அலுவல் மொழியாக தொடரும் என்று முடிவை மத்திய அரசு அறிவித்தது. இந்த உண்மை சம்பவங்களை பின்னணியாக கொண்டு கொஞ்சம் கற்பனை கலந்து இயக்குனர் சுதா கோங்கரா வலிமையான வார்த்தைகளில் கதை திரைக்கதை வசனங்களை அமைத்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். 1959 மாணவனாக இருக்கும் சிவகார்த்திகேயன் இந்திய எதிர்ப்புக்காக மாணவர்களை திரட்டி புலனாற்று படை என்ற அமைப்பை ரகசியமாக செயல்படுத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ரயிலுக்கு தீ வைக்கிறார். எதிர்பாராத விதமாக விபத்தில் சக மாணவன் இறந்து போகிறார். இந்த சம்பவங்களை தடுக்க அனுப்பப்படும் மத்திய அரசின் காவல்துறை அதிகாரியான ரவிமோகன் கடமை தவறியதற்காக தண்டனை பெறுகிறார். பின்னர் நாயகன் படிப்பை முடித்து ரயில் இன்ஜினில் வேலை பார்க்கிறார். ஆனால் அவருடைய தம்பி அதர்வா முரளி இன்ஜினியரிங் படித்து கொண்டு தீவிரமாக அண்ணனை விட தீவிரமாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுக்கிறார். கதாநாயகி ஸ்ரீலீலாவுக்கு தமிழில் முதல் படம். தெலுங்கு பெண்ணாக வருகிறார். போராட்டங்களை அடக்க நினைக்கும் முதல்வர், அவர்களின் உயிரை எடுக்க துடிக்கும் போலீஸ் அதிகாரி, இவர்களை மீறி தங்களது லட்சியத்தை சாதிக்கும் மாணவர்கள் என்று விறுவிறுப்பாக கதை சொல்லியிருக்கிறார் இயக்குனர் சுதா. தம்பி மீது பாசம் காட்டும் காட்சி, கண்முன்னே ஒருவன் தீக்குளிப்பதை பார்த்து கதறும் காட்சி, போலீஸ் விசாரணை போது செந்தமிழை காக்க பெருஞ்சேனை ஒன்று வரும் என்று உருமும் காட்சி, இன்று பல இடங்களில் தன் அழுத்தமான நடிப்பால் முத்திரை பதித்துக்கிறார் சிவகார்த்திகேயன். காதல் சண்டை காட்சிகளிலும் சம மாஸ் பண்ணியிருக்கார். ரவிமோகன் துணிச்சலாக இந்த கொடூரமான போலீஸ் அதிகாரி வளர்த்து ஏற்றிருக்கிறார். ஜாலியன்வாலா பாக் படுகொலையை நிகழ்த்திய அதிகாரி ஜெனரல் டயரை ஞாபகப்படுத்துகிறார். அதோரா முரளிக்கு அசத்தலான உடல் மொழியில் கவனத்தை ஈர்க்கும் கதாபாத்திரம் அசைத்திருக்கிறார். நாயகி ஸ்ரீலீலாவுக்கு துள்ளலான கேரக்டர், அழகில் மட்டுமல்லாமல் நடிப்பிலும் இதயங்களை கவர்கிறார். ஜி பிரகாஷ் இசையில் 2 பாடல்கள் செவிகளுக்கு விருந்து. இறைச்சல் இல்லாமல் பின்னணி இசையில் பின்னி எடுத்திருக்கிறார். இது அவருக்கு 100வது படமாம். வாழ்த்துக்கள் ஜிவி. ரவி கே சந்திரனின் ஒளிப்பதிவு ஒரு போராட்ட களத்தையே கண்முன் நிறுத்துகிறது. 60 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த வாகனங்கள், வீடுகள், உடைகள் மற்றும் பொருள்கள் என்று இயக்குனர் மனதில் உள்ள காட்சிகள் ஆர்ட் டைரக்டர், உடை வடிவமைப்பாளர் ஆகியோரின் ஒத்துழைப்புடன் அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார். ரவிகேயின் கேமரா, நடன வடிவமைப்பை கூட காலகட்டத்துக்கு ஏற்ற வகையில் அமைத்திருக்கிறார். சிவகார்த்திகேயனின் ட்ரேட்மார்க் காமெடி மிக்சிங். போராட்டம் வெளிமாநிலங்கள் வரை பரவுவது எப்படி, செழியனுடன் கனெக்ட் ஆகிறார்கள் என்பதற்கு சில காட்சிகள் வைத்திருக்கலாம். கேரக்டர்களின் நேர்த்தியான வடிவமைப்பு, அழுத்தமான வசனங்கள் மூலம் இன்றைய தலைமுறைக்கு நேர்த்திய வரலாற்றை கொண்டு சேர்த்திருப்பதுடன் மொழி பற்றின அவசியத்தையும், மொழி இல்லையே சிந்தனை அழியும், சிந்தனை இல்லையில் அடிமைத்தனம் எளிதாக நடந்துவிடும் என்பதை வீரியத்துடன் சொல்லியிருக்கும் இயக்குனர் சுதா கோங்கராவை பாராட்டியே தீர வேண்டும். பல காட்சிகளில் கத்திரி போட்டும் வசனங்களில் மியூட் செய்தும் அரசியல்வாதிகள் முக்கியத்துவம் பெறுவதை லாவகமாக தவிர்த்திருக்கிறது சென்சார் போர்டு. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.